என்னடா மைனானாரு அண்ணன் காக்கா வந்து நிக்குது. இது மைனாவா இருக்காதுடா, இது சாரோட பெரியமாவா இருக்கும். இதுதாங்க என் பொண்ணு மைனா. எப்பக்கம்மா ஏன் சார் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே, அது யாரு சார்? இதுதான் அது. ஐயோ ஐயோ, அன்னைக்கு சேர்ல வச்ச சாக்க விட ஹெவியால சாக்கு வைக்கிறான். இப்ப இந்த பண்ணாடிய பாக்கவா இவ்வளவு காஸ்ட்லியான கெட்டப்ல வந்தேன். நாம இவள பார்க்க வரலடா, அந்த நாற்காலி எடுக்க வந்திருக்கோம். மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? இல்ல, பொண்ண ரொம்ப புடிச்சு போச்சா, கட்டினா இவள தான் கட்டுவேன்னு சொல்றாரு. இல்லடா, அத நீங்க முடிவு பண்ண கூடாது, என் பொண்ணு பார்த்து ஓகே சொல்லணும். இல்லம்மா, இதுல ஓகே வேற சொல்லணுமாங்க? என் பொண்ணு சொல்லணுமே. சார் அடிக்கடி இந்த பொண்ணு பொண்ணுங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க சார், என் மனசு தாங்கல சார். ஏன்? பின்ன என்ன சார், பின்ன ஒரு பச்சை குழந்தையை பார்த்து பொண்ணு சொன்னா மனசு ஃபீல் பண்ணுவா பண்ணாதா? எப்படி வீட்டுக்கு வர ஆச்சு வாய ஓடிச்சிடுறேன். அம்மா, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சார் டோட்டலா பார்த்தா அதான் சார் பெருசு. அது யார் கால வந்து ஆசீர்வாதம் வாங்க? உங்க கால்லே விழுறேன் அப்பா. உன்னை விட சொன்ன உங்க அப்படி சேர்த்து விடுவாங்க. அம்மா, உனக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா? ஏய், முதல்ல உட்கார முடியுமா? உட்காந்து எழுந்துக்கணும்னு கேளுங்க நீ. அப்பா, இவரு ஜோக் ஜோக்கா பேசுறாருப்பா. இவரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாப்பா, எந்திர ரஜினி மாதிரி இருக்காரு. நீ ஐஸ்வர்யா மாதிரி இல்லையா, அரிசி முட்டு மாதிரிலாம் இருக்க. அப்பா, மறுபடியும் காமெடி காமெடியா பேசுறாருப்பா. ஏய், நான் சீரியஸா தாண்டி பேசுறேன். ஐயோ அப்பா, இவரு மூஞ்சி பாக்க பாக்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அப்பா, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டி வைங்கப்பா. ஐயோ, என் பொண்ணு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா. என்ன சார் உங்க வீட்டுல நாய் குலைக்குது? போன் வருதப்பா. உங்களுக்கு போன் வந்தா நாய் குலைக்குமா சார்? அது ரிங் டோன். ஹலோ, ஆமா அப்படியா? இப்பவே வரீங்களா? வாங்க வாங்க. அம்மா மைனா, நம்ம வீட்டுக்கு இந்த நாற்காலி வந்த நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாம். ஆமா, என் பொண்ணுக்கு 3 மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு தரகர் சுப்புரத்னம் சொன்னாரு. முதல்ல நீங்க வந்துட்டீங்க, இப்ப அவங்க வர போறாங்க. டேய், ஒரிஜினல் மாப்பிள்ளைங்க வர போறாங்களா? வா, எஸ்கேப் ஆயிரலாம். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். ஏன்? அதான் வேற ஒரு மாப்பிள்ளை வரானே சார். என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க வந்து சும்மா பார்த்துட்டு போகட்டும். வரவங்களை வேண்டான்னு சொல்றது அபசகுணம். நீங்க மாடியில போய் இருங்க. அவங்க போன பிறகு நாம மத்த விஷயங்களை பேசிப்போம். ஐயோ, அதெல்லாம் சரி வரா சார், நாங்க கிளம்புறோம். இதான் நல்ல சந்தர்ப்பம். பேசாம இங்க தங்கி நாற்காலியை தள்ளிட்டு போயிடுவோம். நீ என்ன சொல்ற? முதல்ல நீங்க 2 பேரும் பல்ல விளக்குங்க சார். உங்க விருப்பப்படியே நாங்க பல்லு விளக்குறேன் சார். இங்க தங்கிடுறேன் சார். ரொம்ப சந்தோஷம். மைனா, இவங்கள மாடிக்கு அழைச்சிட்டு போ. ஐயோ, மெல்ல மெல்ல மெல்லடி. ஐயோ, ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட. இந்த வீடுதான். ஓகே, பாத்துருங்க. அப்பா, நீங்க அம்மா, நான் பையன். சரி மாப்ள. ஐயோ, நோ நோ, யூ மை சன். இத்தனை வருஷம் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்காக அலைஞ்சோம், ஒன்னும் அமையல. இப்ப என்னடான்னா வரிசையா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் நீ வந்து அதிர்ஷ்டம் தான். உன்னால இப்ப என் பொண்ணுக்கு எவ்வளவு டிமாண்ட். என் பொண்ணுக்கே இப்படின்னா உன் மேல உட்கார்ந்த கிளியோபாட்ராவுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருந்திருக்கும். யாரு நீங்க? ஏன் சன், பொண்ணு பார்க்கணும்னு தானே இங்க கூட்டிட்டு வந்த. ஏன் ஒரு மெண்டல் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? யார பார்த்து மெண்டல்ங்கிறீங்க? ஒன்னதாயா? why are you talking in chair? ஏன் சேர் கிட்ட பேசிட்டு இருக்க? அது சாதாரண நாற்காலி இல்ல. பேசுற நாற்காலியா? இல்ல, இதுதான் என்னுடைய சொத்து. வெட்டிடுவேன், அது எங்க சொத்து. என்னது? அம்மா, உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணா இது எங்க சொத்து தானே? நடக்காது. பொண்ணை மாத்திரம் தான் கட்டி கொடுப்பேன், நாற்காலியை தரமாட்டேன். என்ன மாப்பிள்ள நாற்காலியை கொடுக்க மாட்டேங்கிறான்? அவசரப்படாது, எப்படி வாங்கிடலாம். அம்மா, நீங்க யாரு? யாரா? இப்பதானே பொண்ணு கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள யாருன்னு கேக்குறீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அடேடே, போன்ல பேசின மாப்பிள்ளை நீங்க தானா? யா, நான் மாப்பிள்ள, இவங்க அம்மா. யா, நான் அம்மா, என் மாப்பிள்ளைக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அம்மான்னா மகன் தானே சொல்லணும், என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? அது உங்களுக்கு நான் மாப்பிள்ள தானே, அததான் சொல்றாங்க அத்தை. அத்தையா? இப்பதானே அம்மான்னு சொன்னீங்க. அம்மாதான். அப்புறம் ஏன் அத்தைன்னு சொன்னீங்க?
அது உங்க பொண்ணுக்கு நான் அத்தை தானே, அதே சொல்றாரு மாப்பிள. ஐயோ, மறுபடியும் மகனை மாப்பிள்ளைன்னு சொல்றீங்களே. ஷோ, உனக்கு மாப்பிளையா இம்சா, ஏன் குழப்புற? நானா குழப்புறேன், நீங்க தான் என்ன குழப்புறீங்க. ஆ? அப்படின்னா நம்ம மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து வருவோமா? வேணாம் வேணாம், இதுவரைக்கும் குழப்பினதே போதும். நான் என் பொண்ணை கூப்பிடுறேன், பாத்துடுங்க. எதுக்கு? நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே. ஏற்கனவே பாத்துட்டீங்களா? எப்போ? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ. நீங்க எப்ப என் வீட்டுக்கு வந்தீங்க? நான் உங்க வீட்டுக்கு வரல, தரகர் எங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு போட்டோவை காட்டினாரு. அதுல உங்க பொண்ணை பார்த்தோம். நீங்க போய் சொல்றீங்க. தரகர் போட்டோவை காட்டியே இருக்க முடியாது. என் பொண்ணுக்கு தான் போட்டோவே இல்லையே. இல்லையா? எல்லா போட்டோவையும் நான் கிழிச்சு போட்டுட்டேன். ஒய், போட்டோல என் பொண்ணை பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. மாப்பிள்ளை எப்படி வருவாங்க? அதனால நீங்க போட்டோல பார்த்தது வேற ஏதோ பொண்ணு. நோ ப்ராப்ளம். உங்க டாட்டர் எங்களுக்கு பிடிச்சதுன்னு வைங்க. தட் கேர்ள் ஐ ரிஜெக்ட். நோ. சோ உங்க பொண்ணு அங்க கூப்பிடுங்க. வேண்டாங்க, ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை வந்து மேல வெயிட் பண்றாரு. எனக்கு வெயிட் பண்றாரா? ஆமா, அந்த மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை பிடிச்சு போச்சு, என் பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு. அதனால நீங்க இடத்தை காலி பண்ணுங்க. சார் சார் சார், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். நாங்க ஒரு பிளானோட வந்திருக்கோம். பிளானா? இல்ல சார், உங்கள மாதிரி ஒரு நல்லவரோட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பிளானோட வந்திருக்கோம். யாரு இது? என் பொண்ணு. அப்பா அப்பா, எனக்கு இந்த மாப்பிளைய பிடிச்சிருக்கு. அப்ப மேல வெயிட் பண்ற மாப்பிள்ளை அந்த மாப்பிளையும் பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்குன்னா உனக்கு நான் யார கட்டி வைக்கிறது? ரெண்டு பேரையும் கட்டி வைங்க. ஐயோ ஐயோ, ஏய் நாய் கத்துது, நாய் கத்துது. ஐயோ, நாய் இருக்கு. நாய் இல்ல, இவரு. இல்ல இல்ல இல்ல, இந்த ரிங் டோனை சொன்னேன். அது எப்படி உனக்கு தெரியும்? இப்பதான் குளிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா, கரெக்ட். ஹலோ, மாப்பிள்ளை பேசுறீங்களா? வேணாம், வராதீங்க. இங்க ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ப்ளீஸ் வராதீங்க. என்ன வராதீங்கன்னா வருவேன்னு அடம் பிடிக்கிறீங்க. அப்பா, யார்ப்பா போன்ல? மூணாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவேன்னு அடம் பிடிக்கிறாரு. போன கொடு, கொடு போன. ஹலோ, மாப்பிளையா? சீக்கிரம் வாங்க, நான் வீட்ல தான் இருக்கேன். வாங்க. போன கூட்டு இப்படி. ஹலோ ஹலோ ஹலோ, வச்சுட்டாங்க. ஐயா, இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. ஏன் சார் கவலைப்படுறீங்க? அந்த மாப்பிளையும் வரட்டும். 3 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ உங்க டாட்டர் கட்டி வைங்க. ஆமா, கரெக்ட். யா, நல்ல யோசனை, நான் அப்படியே செய்யறேன். நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. எதுக்கு? முதல் மாப்பிள்ளை இங்க தானே தங்கி இருக்காரு, நாங்களும் அதே மாதிரி இங்க தான் தங்குவோம். ஆமாப்பா ஆமாப்பா, இவரு இங்கே தங்கட்டும். எனக்கும் இவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்ப மாடியில வெயிட் பண்ற மாப்பிள்ளை அவரே எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குப்பா. ஐயோ, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. சரி, இழுத்துக்கிட்டு மாடிக்கு போ. வாங்க. ஐயோ, நீங்களும் வாங்க. இருங்க, நானும் வரேன். மாப்பிள்ளை இருங்க, நானும் வரேன். ஐயோ, நானும் வரேன். நாற்காலி, உன் அதிர்ஷ்டம் ரொம்ப வேலை செய்யுது. கொஞ்சம் அடக்கி வாசியேன்.